புதிய கிரியேட்டிவான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் ஈடுபட வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இதை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமாவே இருக்கோம். உங்கள் நலனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்க, அனைவரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோவில் நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நாம் காணலாம். என்ன நாம் இன்னைக்கு செய்யலாம், என்ன செய்தால் நன்மை, என்ன செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களும் மனநிலை செய்யலாம். நமது வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு அது நல்ல டானிக் அமையும். ஸோ நீங்கள் லைக் பட்டனை பிடிச்சிருந்தா மட்டும் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க. இன்றைய தினம் 8 ஏப்ரல் 2022ங்க. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள். இது ஒரு வளர்பிறை தினமாகுங்க. இன்றைய தினத்தில் நமது ராசிக்கான கிரக நிலைகளை முதலில் காணலாங்க. மீன ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராசியிலேயே சூரிய பகவான் இருக்காருங்க. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் 4ஆம் இடத்தில் மிதுனத்தில் இன்றைய தினம் சந்திர பகவான் அமைந்துள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பங்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக, நிம்மதியான நாளாக அமைய பெறுவீங்க. ஆமாங்க, இன்னைக்கு மிக மிக நல்ல நாளுங்க. குடும்பத்தில் நிம்மதி, அமைதி ஆகியவை பெருகக்கூடிய ஒரு சிறந்த தினம் இன்னைக்கு அமைய பெறுங்க. நண்பர்கள் மூலமாக, நட்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமைய பெறுங்க. இன்னைக்கு உங்களுடைய பண வரவுகள், நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சு, வாங்க வேண்டியதை வாங்கி நீங்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைக்கு பண வரவுகளே ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வருவீங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு சிறந்த நேரமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது என்னவோ அந்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களது காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் பெருந்தன்மையான செயல்கள் மூலமாக மற்றவங்களுடைய பாராட்டுகளை நீங்கள் அள்ள முடியுங்க. ஆதரவுகளையும் நீங்கள் இன்றைய தினம் பெருக்க முடியுங்க. எனவே பெருந்தன்மையாக இன்னைக்கு நடந்துக்கங்க. கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் விளையாட்டுகளை நீங்கள் விளையாடலாம். அதன் மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மிகச்சிறப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க. இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்தாலும் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கேற்ப வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய அறிவு பசி அதிகரிக்குங்க. அந்த அறிவு பசியை தீர்க்கறதுக்கு புதிய நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களது ஓய்வு நேரத்தை வீட்டை சுத்தம் செய்ய செலவிடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அந்த செயல்கள் அமையுங்க. இன்றைய தினம் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆகிறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. பழைய வியாபாரம் சம்பந்தமான எதிரிகள் இன்றைய தினம் இன்னைக்கு காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விரோதங்கள் எல்லாமே இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையப்பெறுவீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களது வியாபாரத்தில் நடக்கும். அதனால வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான தினம் அமையப்பெறுங்க. மாணவர்களுக்கும் இன்னைக்கு கல்வி சம்பந்தமாக நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணலாங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்குங்க. எனவே முயற்சி நீங்கள் செய்யுங்க. மாணவர்களாக இருக்கட்டும், தொழில் புரிவர்களாக இருக்கட்டும், முயற்சிகள் இன்றைய தினம் திருவினையாக்குங்க. இன்றைய தினம் வீடு, மனை, நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய அல்லது வீட்டினை கட்டக்கூடிய, வீட்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. அதன் மூலமாக உங்களது பழைய நின்று போன வீட்டு பணிகளை கூட இன்றைய தினம் தொடர்ந்து செய்வீங்க. உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையுங்க. நல்ல ஒரு வளர்ச்சிகரமான நாளாக இன்றைக்கி இருக்குங்க. விலை உயர்ந்த சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குங்க. அப்படிப்பட்ட மனத்துக்கு பிடித்த பொருட்களை வாங்குறதுனால கண்டிப்பாக இன்றைக்கும் நீங்கள் மன நிம்மதி மற்றும் மன சந்தோஷம் அதிகரித்து காணப்படுவீங்க. இன்றைய தினம் வாசனை திரவியம், சென்ட் விற்கிறவங்களையும் அந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. பூ விற்கிறவங்க, சென்ட் விற்கிறவங்க, இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சிறப்பான யோகம் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் இன்றைக்கு மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான நல்ல ஒரு பிளானை உங்கள் ஃபியூச்சருக்காக நீங்கள் இன்றைய தினம் போடலாங்க. இன்றைய தினம் திருமண வாழ்வில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் உங்களுக்கு கைமீறி போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்றா அமர்ந்து பேசுங்க. குடும்ப உறுப்பினர்களோடு அமர்ந்து பேசுறது உங்களுக்கு திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு கண்டிப்பாக உதவுங்க. இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் ரெட்டுங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 6ங்க. இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பழைய வாகனங்களை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குறதுனாலும் வாங்கலாம். இல்லை புதிய வாகனங்கள் நீங்கள் புதுசாகவே பழசை வச்சுக்கிட்டு இதையும் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்குறதாகவும் வாங்கலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கான நல்ல சூழ்நிலையில் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய கனிவான பேச்சுகள் மூலமாக கண்டிப்பாக உங்களது காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. எனவே இன்றைய தினம் பேச்சுகளில் ரொம்ப ஒரு கனிவும் ஒரு புன்னகையும் கண்டிப்பாக இருக்கணுங்க. அதன் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பான வெற்றிகளை இன்றைய தினம் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமைய பெறுவீங்க.
உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நீங்க எந்த விதமான பிரச்சனைகளையும் அதிகரிக்கக்கூடிய வகையில பேசாதீங்க, நடந்துக்காதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இன்னைக்கு காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாகவே இருக்குங்க. காதல் வாழ்க்கையில நீங்க புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இன்றைய தினம் எந்த விதமான ஒரு பிடிக்காத வேலைகளையும், உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு பிடிக்காத வேலைகளை செய்யாம இருங்க. அதன் மூலமா இன்றைய தினத்தை நல்லபடியா மாத்திக்க முடியுங்க. உட்கார்ந்து பேசுங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா தீர்த்துக்க முடியும். இன்றைய தினம் கலை தொடர்பான துறையில் இருப்பவங்களுக்கு, அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாளா இன்னைக்கு அமையப்பெறுங்க. நல்ல ஒரு புதிய கிரியேட்டிவிட்டியான விஷயங்களை இன்னைக்கு நீங்க புதுசா ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய திறமைகளை கிரியேட்டிவிட்டியா இன்னைக்கு மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி நல்ல ஒரு பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு இப்போ ஒரு உற்சாகமான நாளா அமையப்பெறுவீங்க. நமது மீனராசி அன்பர்களே, நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து எழுத்த மறந்துடாதீங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க இன்னைக்கு பெருந்தன்மையா நடந்துக்கங்க. உங்க செயல்கள் மூலமாக ஒரு சிறந்த பாராட்டுகளையும் நல்ல ஒரு ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய சாதுரியமான மற்றும் கனிவான ஒரு புன்முறுவலான பேச்சுக்கள் மூலமாக, நடத்தையின் மூலமாக உங்களது காரியங்களை நீங்க சாதிச்சுக்கக்கூடிய வகையில நல்ல ஒரு சுச்சுவேஷனை நீங்க கிரியேட் பண்ண முடியுங்க. நல்ல ஒரு சூழலை நீங்க உருவாக்க முடியும். எனவே கனிவான பேச்சு இன்றைக்கு உங்களுக்கு உயர்வு தருங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு செலவுகள் சற்று இருந்தாலும் அதுக்கேற்ப பண வரவுகளும் இருக்குங்க. பழைய பாக்கிகளை இன்னைக்கு நீங்க வசூல் செஞ்சு உங்களுடைய கடன்களை அடைக்க முடியுங்க. இன்றைய தினம் செலவுகளையும் நீங்கள் சமாளிக்க முடியுங்க. எதிர்காலம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படுங்க. உங்களுக்கு ஃபியூச்சர் சம்பந்தமான பிளான்ஸ் இன்னைக்கு நீங்க போடலாம். விவசாயம் சம்பந்தமான பணிகளில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. எனவே கால்நடைகள், விவசாயிகள் ஆகியோருக்கு இப்பொழுது அற்புதமான ஒரு யோகமான தினமாக அந்த துறையில் உள்ளவர்களுக்கு இப்போ உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மணிக்கணக்காக உட்காந்து நம்ம வீடியோ போறோம். நமக்கு ஒரு ஆதரவு வேணும் அப்படிங்கிறதுனால நீங்க நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் பட்டன் எழுதி ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.